Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான பேபி கார்ன் கிரேவி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த பேபி கார்ன் செஞ்சிடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கிவ்அவே போயிட்டு இருக்கு. இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேபி கார்ன் வந்துட்டு நம்ம தண்ணியில் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதி விட்டுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 5-6 போல் பீஸ் தான் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் நம்ம கிரேவி வந்து செய்ய போகிறோம். ஸோ அது கொதிக்கிற டைமில் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இப்போ நமக்கு நல்லா வந்து வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கிரேவி கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். அதை லைட்டாக சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளி சின்ன சைஸு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுலாம். நல்லா மசிய அது வந்து வதங்கணும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிரேவி. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தோசை டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தான் கார்ன் இருக்கிறனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக நம்ம கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணியாக ஊற்றினோம்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். கார்னை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து உப்பு மிளகாலாம் நல்லா வந்து ஏறும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக நான் அந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து அதோட நமக்கு நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து நமக்கு வந்து அந்த கார்னில் எல்லா இதுவும் போய் சேரணும். ப்ளஸ் உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அது வந்து நம்ம கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்துட்டு ஒரு சின்ன தேங்காய் பால் மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து தேங்காய் பால் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 4 முந்திரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தான் நான் அது சேர்த்துருக்கேன். ஸோ கிரேவி கொஞ்சம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ப்ரான் தொக்கு வச்சா எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த அளவுக்கு அதே சேம் டேஸ்ட் வந்து நமக்கு இந்த பேபி கார்னில் கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான்வெஜ் பிரியர் வந்து நம்மளால் சாப்பிட முடியலன்னா டக்குன்னு வந்து ப்ரானுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பேபி கார்னை இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு சைவ ப்ரான் தொக்கா கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.